எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டு. மெயினாக தேட்டரில் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரீட்டு. ஏன்னா அந்த வைபோட பார்க்குறது ஒரு வேறு லெவலான ஒரு விஷயம். ஸோ பாட்டு வெறித்தனம் சின்ன மெயினாக தளபதிக்காக என்ன வேணால் படத்தை பார்க்கறதோ சரி, பாட்டு பார்க்கறதோ சரி, தளபதிக்காக எல்லாமே பண்ணலாம். மெயினாக வேறு மாதிரி ஒரு வைப்பாக இருக்குது. தரமான லிரிக்கு அது தளபதிக்கு மட்டும் தான் செட் ஆகும். நான் அவ்வப்போலாம் சொல்கிறேன், தளபதிக்கு மட்டும் தான் செட் ஆகும். மெயினாக இந்த லியோன்ற இந்த பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் சிங்கத்தோட இதுதான்ட்டு. நம்ம பாட்டு லிரிக்கில் மட்டும் கண்டுபிடிக்க முடியும், படத்தில் எவ்வளவோ இருக்கும் இன்னும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ வேறு மாதிரி இருக்கும். எல்சி அதில் மட்டுமா ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தளபதி தாடியில் போத கூட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ப்ரோ. ஒரு கிரிஞ்சு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் எல்சியில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் லோகேஷ் இன்னும் ஓப்பனாக சொல்லாத வச்சு பார்க்கும்போது எல்சியில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா படம் வரும்போதெல்லாம் சொல்லலை எல்சியில் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு. இந்த வாட்டி இவ்வளோ ட்விஸ்ட் வைக்கிறாருன்னா வாய்ப்புகள் கன்ஃபார்ம் இருக்கும்ன்றது எங்களோட தளபதி ஃபங்க்ஷனே எதிர்பார்ப்பு. அவ்வளோதான். ஃபங்க்ஷன் வேறு மாதிரி, ஓப்பனாக சொல்ல வேறு மாதிரி. அவர் தனி ஜர்னல் ப்ரோ, அனிருத் தனி ஜர்னல், இவன் தனி ஜர்னல். ஸோ தளபதி அனிருத் எப்போ சேர்ந்தாலுமே அது ஒரு டாப்பாக தான், ஹிட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அது ஓப்பனாக சொல்லலாம். ஹாப்பி பர்த்டே தளபதி, எங்கள் தலைவா. எல்லா இடத்துலையும் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் மாசாக போகும். நலத்திட்ட உதவிகள் நிறையா நடக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நல்லது பண்ணுறதுக்காண்டி தளபதி வந்து அவர்கள் ரசிகர்கள் சார்பாக பண்ணிகிட்டே தான் இருப்பார், இன்னும் பண்ணிகிட்டே தான் இருப்பார். நல்லா தான் ப்ரோ இருக்குது. சூப்பராக சாங்ஸ் எல்லாம் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. தளபதியோட வாய்ஸில் வந்து எல்லாமே ஒரு சாங்ஸ் செம்மையாக வந்திருக்கு. அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க தளபதி வாய்ஸில் இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ப்ரோமோலே வந்ததுக்கப்புறம் வேறு லெவலு யூடியூப்லலாம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் சூப்பராக போயிட்டுருக்கு. இல்லை செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே அந்த சாங் தான் வச்சு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அதில் தேலுன்னு வருது, சிங்கம்னு வருது. கண்டிப்பாக எல்சியூ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்து எதாக இருந்தாலும் அக்டோபர் 19 அன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் அவர் சொல்கிறத வச்சு தான் தெரிய வரும். எங்களுக்கு எல்சிஓ தான் மோஸ்ட்லி வரணும். ஏன்னா லியோ த பாஸ் ஆஃப் த லியோ தான். லியோவோட எப்படி சொல்கிறது, அவர் தான் அந்த எல்சியூவுக்கு தலைவன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கும் மைண்ட்லேயும் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் என்னன்ட்டு. அது தளபதியும் அணியும் சேர்ந்தாலே ஒரு வேறு லெவலில் தான் இருக்கும் பாட்டு. லோகேஷ் வேறு சேர்ந்துருக்காரு. அது கன்ஃபார்ம் பண்ணல, ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் இதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுலேருந்து இனிமேல் நம்ம தான் அடுத்தடுத்து வர்ற டீசர் ட்ரெய்லரில் நம்ம தான் பிரேக் டவுனே பண்ணணும். எல்சியூவில் இருந்த அவர் அடுத்த 10 வருஷத்துக்கு எல்சியூ பிளான் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மாஸ்டர் ஒரு படம் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துட்டாரு. இது 100% லோயஸ்ட் படம்னால எல்சியூவில் இருந்தாலே இது ரோலெக்ஸ் காண்டிலாம் இல்லை, இது எல்சியூ எக்ஸ்பெக்டேஷன்லாம். அது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அதில் வந்து விஜய் அண்ணாவை பார்த்தா எப்படி இருக்குன்னு தான் ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக சொல்லியிருந்தார். அந்த இதில் வரணுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ரோலெக்ஸு லியோ ஃபேஸ் ஆஃப்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆமாம், நீங்களே படம் பார்த்துருக்கீங்கள, எப்படி இருக்குது? அதான் மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணால் சீக்கிரமே சக்ஸஸ் ஆகலாங்கிறதுக்கு லோகேஷ் ஒரு எக்ஸாம்பிள் தான்.